தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக 100 பாரன்ஹீட் வெப்பமானது பதிவாகி வருகிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் என்பது அதிக அளவில் பதிவாகி வருகிறது. இதற்கான காரணம் என்ன சார்? முதல் காரணம் நம்ம மழை நம்ம ஏதாவது சொல்றோம். ஸோ நமக்கு ஆகஸ்ட் 2ஆம் வாரம்க்கு அப்புறம் பெரிய மழை தமிழகத்துக்கு பொறுத்திருக்கோம். தமிழகத்துன்னு சொல்ல வேண்டாம், தென்னிந்தியாலே பாத்தீங்கன்னா நம்ம கேரளா, கர்நாடகா, ராயல்சீமா மற்றும் நம்ம தமிழகம். ஸோ இங்கே பெரும்பாலும் மழை நம்ம குறைந்து காணப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து மழை இல்லாத ஒரு தன்மை பிளஸ் நமக்கு எப்பயுமே நமக்கு தென்மேற்கு பருவமழையில நமக்கு மேற்கு திசை காற்று. ஸோ அது தரை காற்றா நமக்கு ஒரு வறண்ட காற்றா வரும்போது நமக்கு அது மாதிரி வெப்பம் அதிகரித்து காணப்படுறது நம்ம பார்க்குறோம். இது உள் மாவட்டம் மட்டும் இல்லை, ஈவன் கடலூர் மாவட்டம், சென்னை, நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையுமே நமக்கு அது ஒரு ரெக்கார்ட் டெம்பரேச்சர்ஸ் இதுவானதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பம் பதிவாகி வரக்கூடிய நிலையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கும்? குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இரவு நேரங்களில் தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கின்றது. நேற்று கூட 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. காலையில் வெயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் அதிக மழை வருவதற்கான காரணம் நேத்திலிருந்து நம்ம ஆங்காங்கே ஒரு மழை. ஸோ நேற்றுக்கு வட சென்னை பகுதியில் நல்ல மழை பதிவானதை பார்த்தோம். இன்றும் அது மாதிரி சில இடங்களில் வட தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வருகின்ற நாட்களில் அந்த இரவு நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் நமக்கு அந்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரம்பிக்கும் போது நமக்கு இது மாதிரி மேகமூட்டமோடு ஆரம்பிக்கும். போக 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 மதியத்துக்கு மேலே திருப்பி வெயிலோட தாக்கம் வந்துவிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பார்க்குறோம். அந்த கடைசி வாரம், அதாவது நம்ம ஒரு 26ஆம் தேதி 27ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கும்போது வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ். ஸோ இப்போ ஆங்காங்க பெய்யற மழை நமக்கு கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட், ஒரு மேலடுக்கு சுழற்சி நமக்கு இலங்கைக்கு அருகே நமக்கு உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்தோன்னா கிழக்கு காற்று நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ தரை காற்று மாறுகிறது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வெப்பம் நல்லாவே குறைந்து விடும். ஸோ வருகின்ற நாட்களில் உள் மாவட்டங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும். நம்ம சென்னை போன்றதுல இரவு நேரத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காலை நேரத்தில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இன்னைக்கு மாதிரி பெய்யுன்னா காலையில இது மாதிரி மேகமூட்டமோட இருக்கும். அது போக 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 அந்த மேகமூட்டம் மதிய நேரத்துக்கு பிறகு அது மேகமூட்டம் குறைந்து விடும். அதுக்கப்புறம் நமக்கு வெயிலோட தாக்கம் வரும். ஸோ பட் அந்த ரெக்கார்ட் லாஸ்ட் வீக் பண்ண அந்த 38, 39 இனிமேட்டு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். படிப்படியாக வெப்பம் குறைந்து விடும். ஸோ 4-5 நாளைக்கு வெப்பம் இருக்கும். பட் அந்த ரெக்கார்ட் லாஸ்ட் வீக் வந்த அந்த ரெக்கார்டு டெம்பரேச்சர் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு பார்க்குறோம். மதுரையில அதிகபட்சமாக 2019ஆம் ஆண்டு 40.6 டிகிரி வெப்பம் பதிவாகி இருந்தது. தற்போது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துல 41 டிகிரி வெப்பம் பதிவாகி இருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் மதுரையில எப்படி இருக்கும்? குறிப்பா மதுரைக்கு மட்டும் வெப்பம் இந்த அளவுக்கு இருப்பதற்கான காரணம் என்ன சார்? மதுரை நம்ம பார்க்கும்போது இந்தியாவிலே அந்த மதுரை விருதுநகர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவாகவே நம்ம இந்தியாவில் அதிகபட்சமான இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரும்போது அதிகபட்சமான வெப்பம் இருக்கிறதுக்கான இடமா நம்ம பார்க்குறோம். ஒரு யூனிக் பிளேஸா பார்க்குறோம். ஈவன் தார் டெசர்ட்ல கூட இவ்வளவு இது இருக்காது. அந்த மே மாசத்துக்கு அப்புறம் அவங்க படிப்படியாக வெப்பம் குறைந்து விடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த 40 டிகிரின்றது அசால்ட்டாக தொடும். ஈவன் ஆகஸ்ட்லயா இருக்கட்டும் இல்ல செப்டம்பர், இந்த வாட்டி நமக்கு 41 நம்ம போயிருக்கிறத பாக்குறோம். ஸோ அதுதான் இது வரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் 41 டிகிரி அதிகபட்சமான வெப்பம் பதிவானதா பாக்குறோம். ஸோ இந்த செப்டம்பர்ல மட்டுமே டாப் 5 ஆல்மோஸ்ட் 3-4 டேஸ் வந்திருக்கு. ஸோ கடந்த 100 வருஷமோட ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது இந்த செப்டம்பர் தான் மதுரை அந்த பகுதிகளில் ஆட்டஸ் நம்ம இதுவாக பார்த்துருக்கோம். ஸோ வருகின்ற நாட்களில் பெருசாக மதுரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய ரிலீஃப் இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கும் 40 டிகிரி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறாங்க. சென்னை போன்ற இடங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு நேற்று நைட்டு வட சென்னையில் மழைலாம் பெஞ்ச இடங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். மற்ற இடங்களுக்கு நம்ம திருப்பி மத்தியானத்துக்கு மேலே வெயிலோட தாக்கம் இருக்கும். ஸோ வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே மழை சிலது பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் மாலை இரவு நேரத்தில் ஏர்லி மார்னிங்ஸ்ல தான் இந்த மழையோட தாக்கம் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் வெயிலோட தாக்கம் எப்படி நேற்றுக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்கே எனக்கு தெரிஞ்ச ரிலீஃப் கம்மி தான். இன்னைக்கு கண்டிப்பாக திருப்பி 40 டிகிரி 38.86 39.86 40 டிகிரி அதை ஒட்டியே நமக்கு தொடர்ந்து இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மேலடுக்கு சுழற்சி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வரும்போது அந்த கடைசி 25ஆம் தேதிக்கு மேலே 26, 27 மேலே நமக்கு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உள் மாவட்டங்கள் எல்லா இடமும் தமிழகம் மட்டும் இல்லாமல் அப்போ நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வெயிலோட தாக்கம் அங்கே குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தரைக்காற்று மதுரையை பொறுத்த வரைக்கும் மத்திய பகுதியில் இருக்கனால கிழக்குலேருந்து வந்தாலும் தரைக்காற்று தான், மேற்கு திசையிலேருந்து வந்தாலும் தரைக்காற்று தான். பட் அட்லீஸ்ட் இந்த கிழக்கு காற்று வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃப் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை தற்போது டெஸ்ட் போட்டி, இந்தியா வங்கதேசத்துக்கு டெஸ்ட் போட்டியானது நடைபெறுது. மழை காரணமாக இந்த போட்டிகள் எதுவும் தள்ளி நிற்பது வாய்ப்பு சான்ஸே இல்லைங்க. ஏன்னா நமக்கு வெப்பசலன மழை தான். ஸோ காலையில வெயில் அடிச்சா ராத்திரியில தான் அந்த மழை இருக்கும். ஸோ காலை மழை மேட்ச் டைம்ல ரொம்ப ரேர் தான். மேபி ஒஸ்ட் கேஸ்ல லேட் ஈவினிங்ஸ்ல ஏதாவது சான்ஸ் இருக்கலாமே தவிர மழையோட பாதிப்பு பெருசா இருக்காது.
காலை நேரத்தில் இந்த மாதிரி நைட்டு ஓவர் நைட் அந்த ஏர்லி மார்னிங்ஸில் மழை பெஞ்சா கிளவுடி ஸ்டார்ட் இருக்கும், போக 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 வெயில் அடிக்க ஆரம்பிச்சு விடும். ஸோ இதான் பேட்டர்னாக இருக்குமே தவிர மழையினால மேட்ச்க்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது, வாய்ப்பில்லை. நன்றி. வடகிழக்கு பருவமழை வந்து இந்த ஆண்டு எப்போது தொடங்கும்? குறிப்பாக வந்துட்டு இந்த வெயிலினுடைய தாக்கம் காரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கிறது? இல்ல, இப்ப நம்ம வடகிழக்கு பருவமழை அது நம்ம என்னதான் நமக்கு கிழக்கு காற்று வந்தாலுமே நம்ம அக்டோபர் 10th வரைக்குமே நமக்கு வந்து அந்த ஆன்செட் நம்ம சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பருவமழை விலக வேண்டும். ஸோ அது விட்ரா ஆன பிறகுதான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை பற்றி பேச முடியும். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் நமக்கு அந்த மேலடுக்கு சுழற்சினால நமக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்டோபர் 1க்கு அப்புறம் என்ன மழை வந்தாலுமே அது வந்து வடகிழக்கு பருவையோட டேலியில தான் ஆட் ஆக போகுது. ஸோ அந்த ஆன்செட்ன்றது சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்க்கு மட்டும்தான் அது யூஸே தவிர நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் வந்து இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்பயுமே இது மாதிரி ஒரு நல்ல வெயில் அடித்த பிறகு அந்த பேலன்சிங்கை எப்பயுமே அது ஃபாலோட் பண்ணி நல்ல மழை வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு செப்டம்பர் இறுதி ஆர் அக்டோபர் முதல் வாரத்துலேருந்தே நமக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இந்த வாட்டி அக்டோபர் மாதம் நல்ல மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டு போன ஆண்டு மாதிரி எல்னினோ ஆண்டு இல்லாமல் ஒரு லானினா ஆண்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி ஐஓடி வந்து நம்ம நியூட்ரல் அந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய ஃபேக்டரில் நம்மளை வச்சு சொல்ல முடியாது, ஒரு ஃபைன் மார்ஜின் தான். ஸோ நம்ம நாள் நெருங்கினர் மேபி அக்டோபர் முதல் வாரம் அந்த டைமில் வரும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இந்த வடகிழக்கு பருவமழை எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதுக்கான இது கிளாரிட்டி கிடைக்கும். புயல்களோட வாய்ப்பு வந்து நம்ம நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நான் போன ஆண்டு பார்த்தீங்கன்னா மிச்சாங் புயலை தவிர பெரிய புயல்கள் எதுவுமே நமக்கு ஒரே ஒரு புயல் தான் நமக்கு நம்ம தமிழகத்தை நோக்கி நம்ம வந்ததை பார்த்தோம். அதுவும் ஆந்திராவுக்கு போனது. பட் இருந்தாலும் நல்ல மழை நம்ம சென்னைக்கு கொடுத்துக்கொண்டு பெருமழை கொடுத்துக்கொண்டு அங்கே சென்றது. ஸோ இந்த ஆண்டு நமக்கு அப்படி இருக்காது. எல்னினோ ஆண்டுகளில் பொதுவாக புயல்கள் கம்மியாக இருக்கும். இந்த ஆண்டு புயல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நிறைய புயல்கள் வந்து ஏன்னா அங்கே இண்டோ சைனாவை கிராஸ் பண்ணி லானினால் டைமில் நிறைய புயல்கள் வந்து அந்த இண்டோ சைனா பகுதியிலேருந்து நம்ம உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு புயல்கள் காற்றழுத்த பகுதிகள் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது எங்கே செல்கிறது, அது நம்ம தமிழகத்தில் போகாமல் ஆந்திராவுக்கு போதா, ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து நம்ம வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மாத இறுதியிலேருந்து நல்ல மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம ஆன்செட்டை வந்து தென்மேற்கு பருவமழை போன பிறகு நம்ம அதோட இதை பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.